ஹாய் பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த புதிய வீடியோ மூலமா உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த தம்ப்நெயிலை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. எஸ், G2J அப்படின்ற சீரீஸை நம்மளோட சேனல்லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இது எதை குறித்து இருக்க போகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய நாமத்தை முழுக்க அவரோட நாமத்தை மாத்திரம்தான் நம்ம இந்த சீரீஸில் நம்ம உயர்த்த போகின்றோம். ஸோ இதில் நான் மட்டும்தான் ஆண்டவரோட நாமத்தை உயர்த்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் உங்களால் கூட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். ஸோ உங்களுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஸோ இதை பற்றிய நான் இன்ட்ரோவை நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். G2J அப்படின்றது இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, க்ளோரி டு ஜீசஸ். வி யூஸ்வலி சே க்ளோரி டு காட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. காட் அப்படின்றது ஒரு காமனான வேர்ட். ஸோ நம்ம ஜீசஸ், க்ளோரி டு ஜீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீசஸ் அப்படின்னே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆண்டருக்கு தான் அவரோட நாமம் தான் உயர்த்தப்பட போகிறது இல்லையா. ஸோ அதனால் நம்ம ஜீசஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முழுக்க ஆண்டரோட நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். எஸ், ஸோ இது குறித்ததான தரிசனத்தை ஆண்டர் எனக்கு 1 year பிஃபோரே பேசிட்டாங்க. மகளே, இது என்னோட நாமத்தை நீ மகிமைப்படுத்தணும். அநேக பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் அநேக சாட்சிகள் இருக்குது, உயிர்ப்பிக்கிற சாட்சி இருக்குது. ஆனால் அதை அவங்களால மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியல. ஒருவேளை அவங்க மற்றவங்க கிட்ட அவங்களுடைய சாட்சியை டெஸ்டிமனியை ஷேர் பண்ணாங்கன்னா, நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் மற்றவங்களோட அதை பார்த்து அதை கேட்டு மற்றவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வர்றதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது. நீ அதனால் அதற்கு ஏதாவது செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என் கூட பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நானுமே இதை பண்ணலாமா வேணாமா, இதில் ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணி அதை நான் அப்படியே விட்டுட்டேன். பட் ரீசெண்டாக ஒரு 2 days பிஃபோர் அண்ட் ஈவன் நேற்றுமே கூட ஆண்டவன் கூட அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க. நீ இதை எடுத்து செய் அப்படின்னு சொல்லி அவரோட வார்த்தையோடு எனக்கு ப்ரூவ் பண்ணாங்க. நீ எழுந்த காரியத்தை நடப்பி, நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாங்க. டக்குன்னு எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. சரியே நம்ம பண்ணக்கூடாது. நிச்சயமாக ஆண்டவர் இதில் நான் இல்லை, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இல்லை, நம்ம மூலயமா ஆண்டவர் மகிமைப்பட போகிறாங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் நீங்கள் இதில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா, பார்ட் 1 அப்படின்றது லைக் என்னோடய ஃபேமிலியிலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் இருக்கேன். அண்ட் தென் போக நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அண்ட் அதாவது பார்ட் 1 மாதிரி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே நியர்பையில் இருக்கிறவங்க டைரெக்டாக பேச முடியும். ஆனால் இதே நீங்கள் தூரமாக இருந்தீங்க, வேறு டிஸ்ட்ரிக்ட்லையோ இல்லை ஸ்டேட்லேயோ இல்லை கண்ட்ரிலையோ, நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம், நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ எப்படி அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு. ஸோ பார்ட் 1 மாதிரி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே டைரெக்டாக எல்லாருமே அவங்க ஆண்டவரோட நாமத்தை, அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மிராக்கிளை ஆண்டவர் செஞ்சாங்க, ஒருவேளை ஹீலிங்காக இருக்கலாம், ஒருவேளை விடுதலை அவங்க பெற்றுக்கொண்டு இருக்கலாம், ஆசீர்வாதத்தை நன்மைகளை அவங்க பெற்றுக்கொண்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான காரியத்திலலாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ எல்லாருமே நீங்கள் ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் காட் என்ன ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் என்ன செஞ்சாங்களோ அதை நீங்கள் இந்த நேரத்தில் ஷேர் பண்ணலாம். அதுவுமே நல்ல உயிர்ப்பிக்கிற சாட்சியாக இருந்தது அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இது உங்களுக்குன்னு தெரியும் இல்லையா, இதை நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா நிச்சயமாக ஒரு ஆத்மா தொடப்படும். அந்த ஆத்மா அந்த ஆத்மாவுடைய மனசில் ஆண்டவர் பேசுவார் அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு சாட்சி இருக்குல்ல, உங்களோட லைஃப்பில் நடந்த ஒரு சாட்சி இருக்கும்ல. ஸோ அதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் இட் ஷுட் பி வெரி ட்ரூ. அது உண்மையான சாட்சியாக இருக்கணும், அது பொய் சாட்சியாக இருக்கக்கூடாது. ஸோ இதில் 5 minutes உங்களுக்கான டைம். நீங்கள் 5 minutes உங்களுடைய டெஸ்டிமனியை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் மீதி இருக்கிற 2 minutes நான் பேசுவேன். அதை குறித்ததான காரியங்களை, ஒரு சில காரியங்களை நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ மேக்ஸிமம் 7 to 8 minutes இந்த வீடியோ இருக்கும். ஸோ அப்படி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே எக்ஸீட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்த உடனே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது முழுக்க ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தான். உங்களுடைய சாட்சிகளின் மூலமா ஆண்டவர் மகிமைப்பட போகிறாங்க. யூ மே பி இன் UK, யூ மே பி இன் Canada, யூ மே பி இன் Qatar, வேர் எவர் யூ மே பி. ஸோ எங்கே இருந்தாலுமே யூ கேன் ஈவன் பார்ட்டிசிபேட்
participate in this. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ வில் பி கிவிங் மை வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இதுக்கு ஸ்க்ரீனுக்கு கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை நான் கொடுக்குறேன். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு சென்ட் மீ யோர் நேம், ஃப்ரம் விச் பிளேஸ் யூர் வாட்சிங், அண்ட் யோர் அஃபிஷியல் மெயில் ஐடி. இது மூணுமே வந்து நீங்கள் எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும். தமிழில் நான் சொல்கிறேன், உங்களுடைய நேம், உங்களுடைய அஃபிஷியல் மெயில் ஐடி, அண்ட் தென் உங்களுடைய பிளேஸ், நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்ற இந்த விவரங்களை மாத்திரம் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணால் போதும். சில பேர் கேட்பீங்க, என்ன சிஸ்டர் பொம்பளை பிள்ளையாக இருக்கிறதுனால வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஈவன் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கூட வந்து கேட்கலாம். ஸோ அப்படி அல்ல, ஆண்டவர் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. எதுவும் அதுக்கு மிஞ்சி எதுவும் நடக்காது. அப்படியே நடந்தாலும் அதை மேற்கொள்வதற்கான பலத்தை ஆண்டவர் வந்து எனக்கு கொடுப்பாங்க. ஸோ நான் விசுவாசிக்கின்ற இதை ஒரு தைரியத்தோடு, ஒரு விசுவாசத்தோடு எடுத்து நடத்தக்கூடிய ஒரு காரியம்தான். ஸோ நீங்கள் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சீரி வந்து ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ஒரு செகண்ட் பார்ட் கூட இல்லை, தேர்ட் பார்ட்டில் உங்களுக்கு வந்து தூரமாக இருக்கிறவங்க இல்லையா, அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும், ஓகே இப்படி தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீண்டுமாக நம்ம G2J அப்படின்ற சீரீஸ் மூலமாக பார்ட் 1ல் நம்ம சந்திப்போம். ஸோ இந்த சீரீஸ் மூலமாக உங்களுடைய உயிர்ப்பிக்கிற சாட்சியின் மூலமாக ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுமானால் உங்களுடைய வீடியோவை எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஸோ காட் bless you. Praise the Lord. Thank you.